கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கும் வசனம் உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இங்கு ஆண்டோடைய வசனம் சொல்லுகின்றது, அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அதாவது அப்பத்தினால் மட்டுமே என்று அல்ல. ஆனால் அப்பம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, ஆண்டோடைய வார்த்தைக்கு தான் அவ்வளவு அதிகாரம், வல்லமை. அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. நம்ம ஆதியிலே பார்க்கின்றோம், கர்த்தர் தம்முடைய வாயின் வார்த்தையினாலே சகலத்தையும் உண்டாக்கினார் என்று பார்க்கின்றோம். ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் தமது வார்த்தையினாலே உண்டாக்கினார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்படி ஒவ்வொன்றையும் அவர் உண்டாக்கினார் என்று பார்க்கின்றோம். இயேசு மகாராஜா அந்த பூமிக்கு வந்தார். அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்கினார் என்று பார்க்கின்றோம். மரித்து 4 நாட்களான கல்லறையில் வைக்கப்பட்ட லாசருவை இயேசு கிறிஸ்து வெளியே நின்று கூப்பிட்டார். லாசருவே வெளியே வா என்று சொன்னார். பார்த்தீங்களா, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கின்றது. யவீர்வின் மகளை பார்க்கின்றோம், சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொல்லுகின்றார். கர்த்தருடைய வார்த்தையில ஜீவன். அவருடைய வார்த்தையினாலே நம்ம பிழைக்க முடியும். அப்பத்தினால் மாத்திரமல்ல, அப்பமும் வேணும், ஆனால் அப்பம் மட்டுமே வேணும் என்று சொல்லி ஓடுகிற ஓட்டம் இல்லாத படிக்கு கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் பிழைக்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய நாள் இது. தேவனை ஆராதிக்கின்ற மனமகிழ்ச்சியின் நாள். நம்ம எல்லாம் ஆலயத்திற்கு போகிறோம். ஆலயத்திற்கு சென்று கர்த்தரை மனதார பாடல் பாடுகின்றோம், துதிக்கின்றோம், ஆராதனை செய்கின்றோம். கர்த்தர் அதனாலே மகிமை அடைகின்றார். அப்பொழுது அங்கே கர்த்தருடைய வசனம் தேவ செய்தியின் மூலமாக நமக்கு நேராக கடந்து வருகின்றது. அங்கு ஆலயத்திலே வாரந்தோறும் கொடுக்கப்படுகின்ற வார்த்தை என்கிற மன்னாவினாலே நம்ம பலப்படுகின்றோம், நம்முடைய ஆத்மாவில் பலப்படுகின்றோம். அந்த வாரம் முழுவதிலும் நம்ம பலப்பட்டு ஓடுவதற்கு அது ஏதுவாக இருக்கின்றது. ஒரு வேடிக்கையான ஒரு கதையை ஒரு போதகர் ஒரு நாள் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டோம். வேலை பார்க்குற இடத்துல 2 பேரும் கிறிஸ்தவங்க. ஒருத்தர் வாரம் தவறாமல் ஆலயத்திற்கு செல்லுகின்ற நல்ல ஒரு விசுவாசி. இன்னும் ஒரு நபர் பெயரளவில் இருக்கின்ற கிறிஸ்தவ நபர். அப்போது அவர் இந்த விசுவாசியை பார்த்து கேட்கின்றார், வாரம் வாரம் ஆலயத்திற்கு போகிறாயே, போன வாரம் உங்கள் போதகர் என்ன பேசினார், ஆலயத்தில் என்ன செய்தி கொடுத்தார்கள் சொல்லுன்னு சொன்ன உடனே அவர் சரியாக அதை சொல்லிவிட்டார். அப்புறம் சரி, அதற்கு முந்தின வாரம் என்ன பேசினார் உங்கள் போதகர், அதை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே அதையும் கொஞ்சம் ஞாபகம் வைத்து அரைகுறையாக சொல்லிவிட்டார். அதற்கு முந்தின வாரத்தை சொல்லு என்று சொல்லும்போது இவர் சொல்ல தெரியாமல் முழித்தார். அப்போது இந்த சர்ச்சுக்கு போகாத கிறிஸ்தவர் சொன்னாராம், நீ வாரம் ஆலயத்திற்கு போகிறது வேஸ்ட்டு, ஏன் போகிற? 2 வாரத்துக்கு முன்னாடி உனக்கு சர்ச்சில் என்ன பேசுனாங்கன்னா சொல்ல தெரியலையே, அப்போ எதுக்காக போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அமைதியாக இருந்த இந்த விசுவாசியை மெதுவாக கேட்டாராம், நேற்று நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அவங்க மனைவி சமைத்து கொடுத்ததே அவர் சொன்னாராம். அதற்கு முன்தினம் என்ன சமைத்து உன்னுடைய மனைவி கொடுத்தார்கள் என்று கேட்டாராம். அதையும் ஓரளவு ஞாபகம் வைத்து சொன்னாராம். அதற்கு முந்தின நாள் என்ன சாப்பிட்டாய், எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்திருக்க முடியுமா? தினம் சாப்பிட்டா தானே நம்ம பலனாக இருக்க முடியுது, அதுக்காக மனதிலே அதெல்லாம் வைத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னாராம். அப்போ அந்த விசுவாசி பிடித்து கொண்டார். அப்படித்தான் ஆத்துமாவுக்கு ஆகாரம் நமக்கு தேவை. அதே போல் வாரம் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பலப்பட்டு தான் நான் விசுவாசத்தில் வளர்ந்திருக்கின்றேன். எனவே நான் வாரம் ஆலயத்திற்கு போவது எனக்கு மிகவும் நல்லது, அது அவசியம் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் பிழைக்கின்றான். பிரியமானவர்களே, அப்பம் இல்லாமல் 40 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமல் குடியாமல் மோசே உபவாசம் இருந்ததை பார்க்கின்றோம்.
அப்புறம் இயேசு மகாராஜாவும் இந்த பூமிக்கு வந்த பொழுது அவரும் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அந்த உபவாச நேரத்திலே பிசாசானவன் வந்து ஆண்டவரை சோதித்தான். அப்போ அந்த கல்லுகளை அப்பங்களாக்கி நீ சாப்பிடும் என்று சொன்ன பொழுது, மனுஷன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லி அன்றைக்கு பிசாசை அவர் ஜெயித்தார் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அவசியம். அனுதினம் வேதத்தை வாசியுங்கள். உங்கள் ஆத்துமா பிழைப்பதற்கு, நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாய் மாறுவதற்கு ஆவியும் ஜீவனுமுள்ள இந்த வசனத்தினாலே நீங்கள் பிழைப்பூட்டப்படுகின்றீர்கள். ஆகாரமும் அவசியம். யவீர்வின் மகளை உயிரோடு எழுப்பின உடனே ஆண்டவர் சொன்னார், இவளுக்கு நீங்கள் ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். ஆகாரம் அவசியம், ஆனால் அதைவிட தேவனுடைய வார்த்தை அவசியம். கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி தகப்பனே, நாங்கள் அப்பத்தினால் மாத்திரமல்ல, உம்முடைய வாயிலிருந்து வருகின்ற ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைத்து கொண்டிருக்கின்றோம். கர்த்தாவே, அப்படியே ஆண்டவரே உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை பற்றி கொள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் உதவி செய்தருளும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள, அவருடைய வார்த்தையை கேட்க நீங்கள் ஆவலோடு கூட ஆலயத்திற்கு செல்லும்படி அன்போடு ஞாபகப்படுத்துகின்றேன். சென்னையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் நமது ஆசீர்வாத திருச்சபைக்கு கூட நீங்கள் வரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.